ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ஹவுஸ்மேட்ஸ் படத்தின் திரை விமர்சனம். ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் தர்ஷன், ஹர்ஷானந்தினி, காளி வெங்கட், வினோதினி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்குகிறார் ராஜவேல். இப்போ வர்ற இயக்குநர்கள்லாம் சார் சூப்பர் த்ரில்லர் சார், பேய் சப்ஜெக்டை விட இது மிரட்டும் சார் இன்னும் சொல்லி தான் தயாரிப்பாளர்களை கவிழ்த்து விடுகிறார்கள். இந்த இயக்குனர் ராஜவேல் என்ன பண்ணார், மௌன எல்லோரும் நீங்கள் பேய் படமாக எடுத்துக்கிட்டீங்க, ஆவியாக வருது ஆவி, நான் விடுறேன் பாரு, பேய் ஆவி விடுறேன்னு சொல்லி புதுசாக திங்க் பண்ணியிருக்காரு. ஆனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் படத்தை ஃபாலோ பண்ண முட்டின்னு வச்சிங்க, என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துடும். அதனால் விடாமல் படத்தை பார்த்துருங்க. சிகரெட்டு குடிக்கவோ இல்லை ரெஸ்ட் ரூம் போகாதீங்க. தர்ஷன், ஹர்ஷானந்தினி ரெண்டு பேரும் புது தம்பதிகள். எப்போவுமே சென்னையில் ஒரு புது ஃப்ளாட்டு வாங்குறதுங்கிறது எல்லாருடைய கனவாக இருக்கும். புது ஃப்ளாட்டு வாங்கினோன்னு அங்கே சந்தோஷத்தில் அப்படியே மிதப்பாங்க. அது காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, பேங்க்கு லோன் மூலமாக வாங்கினாலும் சரி, வட்டி வாங்கினாலும் சரி, ஏதோ ஒன்று அந்த அடிப்படையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்காது. ஒரு 3 மாதம் கழித்து ஒரு அமானுஷ சத்தங்கள் ஏதோ வீட்டில் இருக்க மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தா வழக்கம் போல் பேய் படம் மாதிரி தான், டிவி ஓடும், அந்த ஹட்டெல்லாம் அப்படி அசையும், திடீர்னு தாழ்பால் திறக்கும், திடீர்னு சமையல் ரூமில் தண்ணி திறக்கும், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி என்னடா அதுன்னு அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு இவனுக்கே ஒரு சந்தேகம், புதுசாக செஞ்சு பார்ப்போன்னு அந்த சோகத்தில் தயவு செஞ்சு யாராவது இருக்கீங்களா, நீங்கள் யாருன்னு எழுதிடுவான். ஒரு 10 நிமிஷத்தில் பதில் வந்துடும், ஆமாம் நாங்கள் தான் இந்த வீட்டில் குடியிருக்கோம். எப்படி இருக்கும் உங்களுக்கு? 2 பேர் திடீர்னு காளி வெங்கட்டும் வினோதினியும் அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க கொஞ்சம் வயசான தம்பதி. ஒரே வீட்டில் 2 ஃபேமிலி இருந்தால் எப்படி இருக்கும்? பெட்டில் போய் உட்கார்ந்தோடனே திடீர்னு பால் வரும். இப்படியா நிறைய ஒரே தமாஷா இருக்கும். அதாவது எப்படின்னா, இது அமானுஷ சக்தி இல்லை, பேய் இல்லை, அறிவியல் நடந்தது அப்படின்னு தெரியும். எப்படின்னா அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ளாட்டில் இருந்துப்பாங்க. இதுதான் விஷயம். கொஞ்சம் சுவாரஸ்யமாக படம் போகுது. காளி வெங்கட்டுக்கு நந்தினி அக்கா மாதிரியே இருக்குது, ஜோடி மாதிரி தெரியலை. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் நடிச்சிருக்காரு காளி வெங்கட்டு. தர்ஷன் இது படம், பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஹர்ஷானந்தினியும் நல்லா கதாநாயகனுக்கு ஏற்றபடி கதாநாயகியாக நடித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய கவர்ச்சியான தோற்றம் இல்லை என்றாலும் கூட நடிப்பில் சோடை போகவில்லை 2 பேருமே. ஹர்ஷனுக்கு நம்ம நிறைய படங்கள் வருவது இந்த படத்தின் மூலம் ஒரு நல்ல ஒரு அடித்தளம் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் ஏற்கனவே பேய் படங்களில் வந்த மாதிரி தான் வரும். சரிங்க, அவங்க அதே சோகத்தில் எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க தெரிய மாட்டாங்க. அதான் விஷயம். இப்போது ஒரு ஷேடோ உருவம் இருந்தால் எப்படி இருக்கும்? 2 தம்பதிகள் அந்த வீட்டில் வாழ்கிறாங்க. எப்படி வாழ்கிறாங்க? நீங்கள் உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இதான் உண்மை. ஹவுஸ்மேட்ஸ்னால் ஹவுஸ்மேட்ஸ் 2 ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த படத்தினுடைய கதை. சதீஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த மாதிரி படத்துக்கு ஒளிப்பதிவு செய்கிறது ஒளிப்பதிவுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா டைரக்டர் ஒரு கற்பனையில் கதை சொல்லுவார், ஆனால் அந்த கதையை உருவாக்கி திரையில் காட்ட வேண்டியது ஒளிப்பதிவாளர் தான். எவ்வளோ சிரமப்பட்டு பாருங்கள். அவர் கற்பனை ஈஸியாக சொல்லிவிட்டார், ஒரே வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 2 குடும்பம் இருக்குன்ட்டு. சுரேஷ் நல்லா பண்ணியிருக்கார், பாராட்ட வேண்டிய விஷயம். ராஜேஷ் முருகேசன் இதுவரை கேள்விப்பட்ட பேரா இல்லை, இசையமைத்திருக்கிறார். பரவாயில்ல, பின்னணி இசை பரவாயில்ல. மற்றபடி 2 பாடல்கள் ரொம்ப சுமார் ரகம் என்று தான் சொல்ல வேண்டும். ராஜவேல் இளைஞர்களை கவர்வதற்காக இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் கொஞ்சம் வயசானவங்க, தாத்தா பாட்டி பெரியப்பா பார்த்தாங்கன்னா, எவ்வளோ இந்த படத்துக்கு ஏழை கூட்டு வந்தால் இன்னும் திட்டுவாங்க. அதான் விஷயம். மற்றபடி இளைஞர்களை கவர்கிற ஒரு நல்ல படம் ஹவுஸ்மேட்ஸு. தியேட்டரில் போய் ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அதில் பையன் ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்கான், பிரமாதமாக பண்ணியிருக்கான். எனவே குழந்தைகளுடன் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா குழந்தைகள் தான் இப்போ பேய் படத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. முன்னாலும் பேய் படம் தான் பயப்படுவாங்க, இப்போ பேய் படம் தான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த படமும் நகைச்சுவை கலந்த ஒரு பேய் படம், ஆனால் அறிவியல் படம்னு சொல்கிறாரு ராஜவேல். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்பலைன்னா படம் பிடிக்காது.
ஒரே விஷயம். பைல்வான் பார்வையில் ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்கு 100க்கு 40 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.